ஓம் சாயிராம். ஓம் சாயிராம். தெரிந்தோ தெரியாமலோ அவசரப்பட்டு நீ எடுத்த முடிவில்தான் உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய மனமும் இப்பொழுது வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது அறிந்து கொள் என் பிள்ளையே. எப்பொழுதுமே இது நம் வாழ்விற்கு சரியாகுமா, சாத்தியப்படுமா என்பதை ஒரு முறையல்ல 1000 முறை சிந்தனை செய்துவிட்டு அந்த முடிவை எடுத்து பழகு. யோசனை செய்த பிறகு அதுதான் உன்னுடைய முடிவு என்பதை தீர்க்கமாக நின்று கவனித்துப்பார். எப்பொழுதுமே குழப்பத்தில் இருக்கும் மனநிலை என்பது மிக மிக ஆபத்தானதுதான். அந்த குழப்பத்தில் இருக்கும் மனநிலையில் எந்த ஒரு முடிவையும் மறந்தும் கூட எடுத்து விடாதே. நீ ஒரு முடிவை எடுக்கும் முன்பனும் 1000 முறை குழம்பித்தான் போகிறாய். அந்த முடிவை எடுத்த பிறகும் நாம் எடுத்த முடிவு சரிதானா என்று குழம்பியும் கொள்கிறாய். முடிவை எடுத்த பிறகு அந்த செயலில் இறங்கியவுடனும் அந்த செயல் நல்லதாக நடக்குமா அல்லது தீமையாக முடிந்துவிடுமா என்று குழம்பியும் கொள்கிறாய். உன்னை மட்டும் குழப்பிக் கொள்ளாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய். இத்தனை குழப்பத்தோடே நீ இருந்தால் உன்னுடைய மனம் எப்பொழுதுதான் தெளிவாகும்? ஒரு முடிவை எடுத்த பிறகு குழம்பிக் கொள்வது உனக்கு நீயே அறியாமை என்ற வலைக்குள் சிக்கிக் கொள்வதற்கு சமமாகத்தான் இருக்கும். அந்த வலை எப்பொழுது உன் மூச்சை திணற வைக்கும் என்பது கூட உனக்கு தெரியாது. தெரியாமல்தான் அந்த வலையில் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாய். எனவே எப்பொழுதும் தெளிவான மனநிலையோடு இரு. தெளிவான மனநிலையோடு இருக்க வேண்டுமென்றால், தெளிவான முடிவை எடுக்க வேண்டுமென்றால் சிறிது நேரம் சற்று மௌனமாக இருந்து பார். யார் வந்தாலும் என்ன சூழ்நிலை நிகழ்ந்தாலும் மௌனமாக சிறிது நேரம் இருந்து பார். உன் மனமும் தெளிவாகும், உன்னுடைய வார்த்தைகளும் தெளிவாகும், உன்னுடைய எண்ணங்களும் மிக மிக தெளிவாகும். என் அன்பு பிள்ளையே, இதை நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறாயல்லவா? உன்னையும் உன் குடும்பத்தையும் நிச்சயமாக ஆபத்திலிருந்து நான் காப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். விரைவிலேயே நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும். முழு கவனத்தையும் என் மீது திருப்பு. இப்பொழுது நீ செய்யும் பணியிலிருந்து விடுபட எண்ணி விடாதே. உன்னை நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உயர்த்த உன் சாயப்பா முடிவை எடுத்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன். எனவே தைரியமாக இரு. நீண்ட காலமாக சாயப்பாவிடம் வைத்த வேண்டுதல் எதுவுமே பலிக்கவில்லை. சாயப்பாவிடம் வைத்த பிரார்த்தனை எதுவுமே நிறைவேறவில்லை என்றுதானே உனக்கு வருத்தம்? உன் பிரார்த்தனைகள் உனக்கு நிறைவேறவும், உன் வேண்டுதல்கள் அனைத்தும் உனக்கு நிகழவும், உடனுக்குடன் நிகழவும் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்தால் உன் சாயப்பாவையும் முழுமையாக உன்னால் காண முடியும், ஆத்மார்த்தமாக சாயப்பாவை தரிசிக்க முடியும் என்பதை நான் சொல்லத்தான் வந்திருக்கிறேன். கவனமோடும் நம்பிக்கையோடும் இதை முழுவதுமாக கேள். உன் வேண்டுதல்கள், உன்னுடைய கோரிக்கைகள், உன்னுடைய பிரார்த்தனைகள், உன்னுடைய ஆசை, மிக பெரிய ஆசை எல்லாம் நிறைவேறும் சர்வ நிச்சயமாகவே. நான் இப்பொழுது கூறுவதை சற்று கவனமாக கேள். நீ கேட்டதை கேட்டபடியே உனக்கு தருகிறேன் உன் சாயி தேவா. இது உனக்காக மட்டுமே புரியக்கூடிய வார்த்தைகள். அதனால்தான் பிள்ளையே, நான் இதை உன்னிடம் சேர்க்கவே வந்துள்ளேன். உன் மனம் போராட்டமாக இருக்கும் சமயத்தில், வேதனையாக இருக்கும் சமயத்தில், மனம் பாரமாக இருக்கும் தருணத்தில் சாயிநாதரை தரிசிக்க வேண்டும். சாயிநாதரம் பேசினால் சற்று மனபாரம் குறையும் என்று மனதார நினைத்தால் இந்த 10 வழிகளை கடைப்பிடித்துப் பார். நீ என்னிடம் நிச்சயமாக பேசலாம். சர்வ நிச்சயமாக என்னை பார்த்தே தீரலாம். நீ என்மேல் வைத்திருக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் இடையில் சிக்கிக்கொண்டு உன் சாயிநாதர் தவிக்கிறேன். நீ என்மேல் வைத்திருக்கும் அன்பிற்கு பிரதிபலனாக நான் உன்னை காண
உன்னோடு பேச நிச்சயமாக வருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். உன் பொறுமையான காத்திருப்புக்குப் பரிசாக நீ என்மேல் வைத்திருக்கும் முழுமையாக நம்பிக்கைக்கு பிரதிபலனாக நீ என்ன என்னிடம் கேட்டாலும் அப்படியே ஆகட்டும் என்று நான் முடித்துக் காட்டுகிறேன். இதோ இப்பொழுதும் இந்த நொடியும் அனைத்தையும் உனக்கு சாதகமாக்கவே நான் முடிவெடுத்து விட்டேன். என் திட்டம் இப்பொழுதுதான் உனக்கு புரியப் போகிறது. உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் சாயிநாதரை காண வேண்டும், சாயிநாதரோடு சற்று பேச வேண்டும் என்று உன் மனம் ஏங்குகிறது என்றால் இந்த 10 கட்டளைகளை கடைப்பிடி. இந்த 10 கட்டளைகளை நீ கடைப்பிடித்தால் உன் வாழ்வில் நான் உன் முன் நிச்சயமாக தோன்றுவேன், உன்னோடு கலந்துரையாடுவேன். இது சர்வ நிச்சயமான சத்திய வாக்குதான். அதில் முதலிடமாக வருவது முமுக்ஷை, அதாவது சுதந்திர உணர்வுடன் கூடிய இறைவனை காண வேண்டும் என்ற விருப்பம், ஆவல். மனைவி, சமூகம், உறவு, வேலை என்ற ஏகப்பட்ட விலங்குகளால் தான் பூட்டப்பட்டிருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறான் மனிதன். முதலில் இந்த தடைகளிலிருந்து விடுபட வேண்டும். தான் தடைகளாக நினைத்து கொண்டிருப்பவையெல்லாம் தடைகளே அல்ல என்பதை புரிந்து கொண்டு பாபாவை கண்டே ஆக வேண்டும் என்ற லட்சியத்தை மனதில் மேற்கொள்ள வேண்டும். அந்த லட்சியம் இருந்தாலே நிச்சயமாக பாபாவை காண முடியும், பாபாவோடு பேச முடியும். இரண்டாவது கட்டளை விரக்தி. இந்த உலகப் பொருட்கள், புகழ், கௌரவம், ஆதாயம் ஆகியவற்றின் மீது இருக்கும் பற்றை முதலில் விலக்கிக் கொள்ள வேண்டும். இவை கூடவே கூடாது என்ற பொருள் அல்ல. பணம், புகழ், கௌரவம், ஆதாயம் ஆகியவற்றை குறிக்கோளாக கொண்டு அவற்றுக்காகவே உழைக்கக்கூடாது. அதுதான் வாழ்க்கை என்று நினைக்கவே கூடாது. அப்படியிருந்தால் பாபாவை காண முடியும், அவரோடு நிச்சயமாக பேசலாம். மூன்றாவது அந்தர்முகதா, உள்முக சிந்தனை. மனிதன் வெளியில் நடப்பவற்றை எப்பொழுதும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். அதை விடுத்து உட்புறமாக பார்க்க வேண்டும். அதாவது பாபாவை சிறிது நேரமாவது தியானம் செய்ய வேண்டும், அல்லது மனதை ஒருமுகமாக நிலை கொள்ள வேண்டும். இப்படியிருந்தால், அந்தர்முகத்தோடு இருந்தால் பாபாவை நிச்சயமாக காண முடியும், அவரோடு பேசவும் முடியும். நான்காவது தீவினைகள் கசடர கழிப்படுதல். கொலை, கொள்ளை, மற்றவர்களை அழிப்பது, தீங்கு விளைவிப்பது போன்ற கொடும் செயல்களை செய்யவே கூடாது. இப்படி கொடும் செயல்களை செய்யாமல் இருந்தால் பாபாவை நிச்சயமாக காணலாம், அவரோடு கலந்துரையாடலாம். ஐந்தாவது உண்மை. உண்மை பேசுவது, நேர்மையை கடைப்பிடிப்பது. மனிதர்கள் தமக்குத்தாமே நேர்மை கடைப்பிடிக்க வேண்டும். அப்படி நீ இருந்தால் நிச்சயமாக பாபாவை காணலாம், அவரோடு பேசலாம். ஆறாவதாக வருவது புலன் அடக்கம். புலன் இன்பம் தருபவை பிரியாக்கள், ஆன்மீக வளர்ச்சி தருபவை ஸ்ரீயாக்கள். பேராசை, அதிகப்பற்று போன்றவை புலன் இன்பத்துக்கே வழிவகுக்கும். அவற்றை விலக்கி பாபாவிடம் நாட்டம் செலுத்த வேண்டும். பாபாதான் அனைத்துமே என்று நினைக்கலாம். பாபாவே சர்வதம், பாபாவே சத்தியம் என்று நினைத்தால் நிச்சயமாக பாபாவை காணலாம், அவரோடு பேசலாம். ஏழாவதாக வருவது வைராக்கியம். மனதையும் உணர்வையும் அடக்கி ஆள கற்றுக்கொள்ள வேண்டும். வைராக்கியத்தோடு இருக்க வேண்டும். அப்படியிருந்தால் நிச்சயமாக பாபாவை காணலாம், அவரோடு பேசலாம். எட்டாவதாக வருவது தூய்மை. மன தூய்மை நிச்சயமாக வேண்டும். மனதளவிலும் எவ்வித ஜீவராசிகளுக்கும் தீமை எண்ணாமல் இருப்பதே தூய்மையாக இருப்பது. இப்படியிருந்தால் பாபாவை காணலாம், அவரோடு பேசலாம். ஒன்பதாவதாக வருவது
குருவின் இன்றியமையாமை. நல்ல குருவின் வழிகாட்டுதல் இல்லாமல் கடவுளை காண எவராலுமே இயலாது. எனவே கடவுளை காண வேண்டுமென்றால் நல்ல குருவை நாடி செல்ல வேண்டும். குருவின் இன்றியமையாமை மிகவும் முக்கியம். அப்படியிருந்தால் பாபாவை காணலாம், பாபாவோடு பேசலாம். கடைசியாக பொக்கிஷமாக வரும் கட்டளை என்ன தெரியுமா? பாபாவின் அனுக்கிரகம்தான். முதலில் சொன்ன 9 கட்டளைகளையும் நிறைவேற்றினால் பாபாவின் அருள் தானாகவே கிட்டும். 9 கட்டளைகளையும் நிறைவேற்றுபவரின் பாபா மகிழ்ச்சியுற்று தன்னை அடைய வழிகாட்டுவார். தன்னை அடைவதற்கான வழியை நிச்சயமாக காட்டுவார். இந்த 10 கட்டளைகளையும் பெற ஒரே வழி ஒன்று உள்ளது. அது சாய்பாபாவின் மேல் முழுமையான பக்தியும் முழுமையான நம்பிக்கையும் சாயப்பாவிடம் முழுமையாக சரணாகதி அடைவதும் தான். சாயப்பா இருக்கிறார், சாயப்பா இருக்க கவலை எதற்கு? என் அன்பு பிள்ளையே, கிடைக்கும் கிடைக்காத, நடக்கும் நடக்காத விஷயங்களில்தான் உன்னுடைய வாழ்க்கை தேடல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையை நீ நகர்த்திக் கொண்டே இருக்கிறாய். நீ ஆசைப்பட்டு உனக்கு நடந்த விஷயங்கள், கிடைத்த நடந்த விஷயங்கள் திருப்தியை கொடுக்கும், மகிழ்ச்சியை கூட தரும். அதேபோல் உனக்கு கிடைக்காத நடக்காத விஷயங்கள் உன் மனதிற்கு கஷ்டத்தை கொடுக்கலாம். ஆனால் அவைகள் தரும் பாடமும் பகுத்தறிவும் நடப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் எல்லா வகையான முன்னேற்றத்திற்கான வழியை வகுத்துதான் கொடுக்கும். மங்களகரமான ஆரம்பித்த இந்த நல்ல நாள், இந்த மங்களகரமான நாள் உனக்கான வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் மங்கள நாளாகவே இருக்கும் என்பதை தைரியமாக நம்பு. உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் சாயி தேவா. இந்த மங்களகரமான நாளில் மிகப்பெரிய வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கவே உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். இன்று நீ நம்பிக்கையோடு என்னிடம் கேட்கும் எதுவாயினும் கிடைக்கப் பெறுவாய். நம்பிக்கையோடு கேள், உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். உன்னிடம் ஒன்று இப்பொழுது இருக்குமானால் அதை அடைவதற்கு நீ சிறிதாகவோ அல்லது பெரிதாகவோ எதையாவது இழந்திருப்பாய். ஒன்றை இழந்தால்தான் மற்றுமொரு விஷயம் கிடைக்கும். இதுதான் வாழ்க்கை. இரண்டுமே கிடைப்பது அல்லது ஒன்றை இழக்காமல் மற்றொன்றை அடைவது என்பது சாத்தியமே இல்லாத விஷயம்தான். ஒரு பூ பூக்கிறது என்றால் மறுநாள் அந்த பூ காய்ந்துதான் போகும். அதே இடத்தில் வேறு ஒரு மொட்டு முளைக்காமலா போய்விடும்? அதே போலத்தான் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களும். இன்று இழந்தது என்று ஒன்று இருந்தால் நாளை பெறுவதற்கு என்ற ஒரு நேரம் வரத்தான் செய்யும். இழந்தால் பெற்றுதானே ஆக வேண்டும். நம்மை விட்டு விலகி சென்றது எல்லாம் மீண்டும் ஒரு நாள் நம்மிடம் வந்து சேரதானே வேண்டும். வாழ்க்கை அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது, நகர்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையின் சுவாரஸ்யமே அதுதான். ஆனால் அதுவரை பொறுமையாக காத்திருக்க வேண்டும். எல்லாம் கூடி வரும் சமயத்தில் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு எல்லாம் வந்து சேரும் நேரத்தில் இப்படியாகிவிட்டதே என்று சோர்வாக உட்கார்ந்திருந்தால் எல்லாம் கூடும் நேரத்தில் உன் மனம் அதை லயிக்க முடியாமலே போய்விடும். சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமலேயே போய்விடும். எனதை மனதை நிதானமாக வைத்துக்கொள். பொறுமையோக காத்திரு. உன் காத்திருப்புக்கு நிச்சய பலனை அடைந்தே தீருவாய். ஒன்று உன்னிடம் வந்து சேர்வது அதிசயமல்ல, உனக்கு கிடைப்பதும் அதிசயம் அல்ல. ஒன்று கிடைக்காத போது, நீ ஆசைப்பட்டும் கிடைக்காத போது, அந்த நேரத்தில் நீ எப்படி உன் வாழ்க்கையை எதிர்கொள்கிறாய் என்பதுதான் வாழ்க்கையின் அதிசயமே அடங்கியிருக்கிறது. எதற்குமே பயப்படாதே, கலங்காதே. உன்னுள் வெற்றி என்னும் தீபத்தை நிச்சயமாக நான் ஏற்றுவேன். உனக்கான ஒரு வழியை நான் ஏற்படுத்துவேன். உனக்கான மிகப்பெரிய பாதையை, மிக சரியான பாதையை நான் வழிவகுப்பேன்.
நீ ஜெயமாக சந்தோஷமாக எல்லா சுபநலன்களையும் பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் சுபிக்ஷமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வாய். இதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை, என்னை விட்டு விலகி போகும்படி யாருக்கும் அறிவுறுத்தியதும் இல்லை. உன் வாழ்க்கையில் என் அற்புதங்களை நடத்தி வைக்க நான் முடிவெடுத்து விட்டேன். நீ நினைத்தது அனைத்தையும் நடத்தி வைக்க நான் திட்டத்தை வகுத்து விட்டேன். உன் வாழ்வில் சூறாவளியாய் வீசுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வை தரப்போகிறேன். பாயும் உன் மனதை கட்டுப்படுத்துவது எப்படி என்று நான் உனக்கு பல முறை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அதை கேட்டுவிட்டு மனதை நிதானமாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் போட்டு குழப்புவதால் எந்த பலனுமே இல்லை. உன் வாழ்க்கை மாறப்போகிறது. இது உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றாலே நீ நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் என்றுதான் அர்த்தம். குழம்பி தவிக்காதே. இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடப்பதை நினைத்து நினைத்து குழம்பி தவிக்காதே. உன் மனக்குழப்பங்கள் அனைத்தும் தீர நான் இதோ உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் மனம் தெளிவாகும் நேரம் உன்னை சூழ்ந்து இருக்கிறது. என்னுடைய பிள்ளை நீ, என்னுடைய பொக்கிஷம் நீ. நீ என்னிடம் கேட்டதை உனக்கு தர, அனைத்தையும் உனக்கு தர நான் முடிவு செய்துவிட்டேன். பல நாட்களாக இழுபறியாக இருந்த விஷயத்திற்கு உனக்கான தீர்வு கிடைக்கப் போகிறது. உனக்கான ஒரு அற்புதம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. உன் காத்திருப்பு காலமெல்லாம் முடிந்துவிட்டது. இனி நீ விரும்பியதை பெறத்தான் போகிறாய். என் கைகளை இறுக்கமாக பற்றிக்கொள். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்ற நான் உன்னோடு எப்பொழுதுமே இருப்பேன். உன் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்க ரகசியம் சொல்கிறேன், கேட்கிறாயா? எப்பொழுதுமே மனதை நிதானமாகவும் வெறுமையாகவும் வைத்துக்கொள். எப்பொழுதுமே உன் வாழ்வு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். ஜகத்தை ஆளத் தெரிந்த எனக்கு உன் கஷ்டங்களை போக்கத் தெரியாதா என்ன? நான் கூறும் அருள்வாக்குப்படி நீ நடந்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். கஷ்டங்களை தருகிறேனே, கஷ்டங்களை மட்டுமே சாயிநாதர் தருகிறாரே என்று வருந்தாதே. மனதை போட்டு கலங்கடிக்காதே. காரணமின்றி எதையும் நான் செய்ய மாட்டேன் என்பது உனக்கு தெரியும் தானே? ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னுடைய கஷ்டங்களை, வேதனைகளை, சங்கடங்களை தீர்க்கவே உனக்கான அந்த கஷ்டத்தை கொடுத்திருக்கிறேன் என்பதை தைரியமாக நம்பு. காரணமில்லாமல் எதுவுமே நடக்காது. எனவே காரணமில்லாமல் கவலைப்படாதே. காரணம் இருந்தாலும் கூட கவலையே படாதே. உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்த, உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெருக்க, உன் வாழ்க்கையில் நிம்மதியை உனக்கு அளிக்க நான் அதற்கான வேலைகளை தான் செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வில் நீ தேவையில்லாத பயம் அனுபவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தயாராகிவிட்டேன். முடிவையும் எடுத்துவிட்டேன். இதோ மூடப்பட்ட அத்தனை கதவுகளும் உனக்காக திறக்கப்பட்டு விட்டது. உள்ளே வா. இதை நீ கேட்கும் தருணத்திலிருந்து நீ கேட்டது, ஆசைப்பட்டது, விருப்பப்பட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும். சந்தோஷமாக பாபாவின் கைகளிலிருந்து வரங்களை அள்ள அள்ள பெற்றுக்கொள். நிரம்ப நிரம்ப பெற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் சந்தோஷ கதவு மகிழ்ச்சியாகவே திறக்கப்பட்டு விட்டது. சந்தோஷமாக இரு என் பிள்ளையே. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல், எந்த பிரதிபலனுமே இல்லாமல் நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு நான் தந்தே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே தரும் குரு வரம். நான் உன்னிடம் எதையுமே எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் எதிர்பார்க்கிறேன். அது நீ எனக்காக செலவிடும் அந்த கொஞ்ச கால நேரமே. அதிகம் வேண்டாம். ஒரு 2 நிமிடம் ஒதுக்கினாலே போதும். ஆனால் அந்த 2 நிமிடமும் என்னிடமே பூரண சரணாகதி அடைந்துவிடு. உன் மனம், உன் எண்ணம், உன் சிந்தனை,
உன்னுடைய ஆத்மா அனைத்தும் என்னிடமே லயிக்கும்படி பார்த்துக்கொள். அந்த நிமிடமே போதும் உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத பல அற்புதங்களையும் பல அதிசயங்களையும் நிகழ்த்த நான் என்றென்றும் உனக்கு வேலை செய்து கொண்டே இருப்பேன். சாயப்பாவாகிய உன் குரு ஏதோ ஒரு நோக்கத்திற்காகத்தான் உனக்கு நடத்த வேண்டும், நிகழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்திற்காகத்தான் உன் வாழ்க்கையில் நான் நுழைந்திருக்கிறேன். நம்மளுடைய மதிப்பை, உன்னுடைய மதிப்பை, மதிப்புமிக்க எண்ணங்களை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். சர்க்குருவாகிய நான் உன்னை மிக உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்வேன். என்னுடைய வாக்குகளை, என்னுடைய அறிவுரைகளை தினம்தோறும் நீ கேட்டு வந்தாலே அவரை முழுவதுமாக வழிபடுவதற்கான பாக்கியத்தை பெற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறதா அல்லது பிரச்சனைக்குள் தான் வாழ்க்கையே இருக்கிறதா என்று திகைத்து போய் உட்காரும் அளவிற்கு அத்தனை பிரச்சனைகளும் சோதனைகளும் போராட்டங்களும் உன்னை சூழ்ந்து இருப்பது போல நீ உணர்கிறாய். நம் வாழ்க்கையில் இன்று விடிவு காலம் வராதா? இந்த கதவு என்று திறக்காதா? மூடப்பட்ட அத்தனை கதவுகளையும் எதிர்பார்த்து இன்று ஏதாவது ஒரு கதவாவது திறந்து விடாதா என்ற ஏக்கத்தோடு காத்திருந்த என் பிள்ளைக்கு, அது மட்டுமல்லாமல் உன் பிரச்சனை தீர்வதற்கான எந்த வழியும் உனக்கு புலப்படாமல் நிர்கதியாய் நிற்பது போல நின்று கொண்டிருந்த என் பிள்ளைக்கு, இதோ இந்த குரு பெயர்ச்சி நன்னாளில் மூடப்பட்ட அத்தனை கதவுகளும் அத்தனை பொக்கிஷங்களும் அத்தனை கஜானாக்களும் உனக்காக திறக்கப்பட்டு விட்டது. இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான மங்களகரமான அடியாகவே இருக்கும். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் அடிகளாகவே இருக்கும். உள்ளே வா. உள்ளே வந்து விட்டாய் என்றாலே உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை நீ சந்திக்கப் போகிறாய் என்றுதான் அர்த்தம். இதுவரை உன் வாழ்வில் என் வாழ்வில் மாற்றங்கள் நிகழாதா என்று ஏக்கத்தோடு இருந்த உன் கண்கள், வேதனையோடு இருந்த உன் எண்ணம், கஷ்டத்தோடு இருந்த உன் இதயம் எல்லாம் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக அதிசயத்தக்க மாற்றத்தை பார்க்க போகிறது. உன் குரு, உன்னுடைய குருவாகிய உன் சாயப்பா அனைத்தையும் உனக்கு வாக்காக, வரமாக அள்ளி அள்ளி தருவதற்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் சாயிநாதரே என்று எதுவுமே புரியாமல் என்னையே பார்த்து கொண்டிருக்கிறாய். என் அன்பு பிள்ளையே, இந்த உலகையே ஆட்டுவிப்பவன் உன்னுடைய தந்தையாகிய உன் சாயப்பா. இந்த உலகத்தில் எது நடக்க வேண்டும், எப்பொழுது நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று முடிவையும் உன் சாயப்பாவாகிய நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிக்கொண்டே இருக்கிறேன். நீ இப்படி கலங்கும் அளவிற்கு, மனதை போட்டு வருத்தும் அளவிற்கு எதுவுமே நடந்து விடவில்லை, எதுவுமே நடந்து முடிந்து விடவும் இல்லை. அவசரப்பட்டு இதை தள்ளிவிடாதே என் பிரியமே. நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். ஒரு முறை நம்பிக்கேள். உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை ஒரு அதிசயத்தில் முடித்து வைக்கப் போகிறேன் உன் சாயி தேவா. அதிசயத்தில் முடித்து வைக்கப் போகிறேன் உன் சாயி தேவா. என் அன்பு பிரியமே, தவறானது எதுவோ அது மீது வைக்கப்படும் நம்பிக்கை உன் மனதில் மட்டுமல்ல, உன்னுடைய மனதில் மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையே கூட சிதைத்துவிடும். எனவே நம்பிக்கை வை. சரியான விதத்தில் நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள். ஆம் என் குழந்தா, உன்னை சுற்றி இருப்பவர்களும் எல்லோருமே ஒரே மாதிரி இல்லை என்பதையும், யாருமே நீ எதிர்பார்ப்பது போல இருக்க மாட்டார்கள் என்பதையும் நன்றாக புரிந்து கொள். நீ சில நேரங்களில் அதை மறந்தும் விடுகிறாய். ஒருவர் மீது நம்பிக்கை வைப்பதற்கு முன்பாக திறந்த மனதோடு ஆராய்ந்து பார்க்க கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே,
ஆராய கற்றுக்கொள். யாரையுமே கண்மூடித்தனமாக நம்பிவிடாதே. அப்படி கண்மூடித்தனமாக நீ நம்பிவிட்டால் பிறகு பல நிகழ்வுகள் உன்னை தூங்க விடாமல் அலைக்கழிக்க செய்யும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆம் என் பிரியமே, உன்னுடைய பிரச்சினை தீர்வதற்கான வழி என்ன என்பதை நீதான் சிந்தனை செய்ய வேண்டும். உன்னுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை நீதான் கண்டுபிடித்தாக வேண்டுமே தவிர அதை மற்றவர்கள் கையில் கொடுத்துவிடக் கூடாது. ஆம் என் பிரியமே, மற்றவர்கள் கையில் எதையுமே கொடுத்துவிட நினைக்காதே என் பிரியமே. சோர்ந்து கிடப்பதால், நீ சோர்ந்து போயிருப்பதால் உன்னுடைய சோகங்கள் எப்பொழுதாவது மாறப்போகிறதா என்ன? சற்று சிந்தித்துப் பார் என் பிரியமே. எதற்காகவும் சோர்ந்து போகாதே. தன்னம்பிக்கையோடு தைரியமாக முயன்று கொண்டே இரு. முயற்சி செய்து கொண்டே இரு. உன் மீது இருக்கும் நம்பிக்கை அதீதமாக உனக்கு இருக்கும் பட்சத்தில் நீ நினைக்காத காரியத்தையும் மிக சுலபமாக வென்று முடிக்கும் ஆற்றல் உனக்கு தானாகவே வந்துவிடும். ஆம் என் பிரியமே, மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே வாக்குறுதியை கொடுக்க நினைக்காதே. அப்படி மற்றவர்களுக்கு ஏதேனும் நீ வாக்குறுதிகளை கொடுத்தால் எப்படி அதை நிறைவேற்றுவதில் அதீத கவனத்தை செலுத்துகிறாயோ அதே போல உனக்கு நீயே சில வாக்குறுதிகளை கொடுத்துக்கொள். அதை நிறைவேற்றுவதில் முழு ஆர்வத்தை கொண்டு வா. மற்றவர்களுக்கு நீ கொடுக்கும் வாக்குறுதிகளை காப்பாற்றுவதை காட்டிலும், அந்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதை காட்டிலும் உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதுதான் வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லும் என்பதே நிதர்சனமான உண்மை. எதையுமே தள்ளி போட நினைக்காதே என் பிரியமே. எதையுமே நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடாதே. நாளைக்கு செய்து கொள்ளலாம் என்று தள்ளி போடுவதால் உனக்கு இன்றைய பொழுது எளிதானதாக அமைந்து விடலாம், எளிமையாக அமைந்து விடலாம். ஆனால் நாளைய பொழுது மிக மிக கடினமானதாக மாறிவிடும் என்பதை மறந்து விடாதே என் பிரியமே. அதை மட்டும் மறந்துவிட எண்ணாதே. ஆம் என் குழந்தா, மீண்டு வரவே முடியாத துயரம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையையும் கடந்து செல்லும் மன வலிமை, அந்த மன வலிமை உன்னிடத்திலிருந்து விட்டால் உன்னிடத்தில் இருக்கத்தான் செய்கிறது. அப்படி இருந்து விட்டால் துன்பங்களையும் துயரங்களையும் எதிர்கொள்வது ஒன்றும் பெரிதான விஷயமே கிடையாது, புதிய விஷயமும் அல்ல. இதற்கு முன்பாக நீ வாழ்க்கையில் வந்த சில கடினமான சூழ்நிலைகளை எப்படி சமாளித்து வெளியே வந்தாய் என்பதை சற்று நினைத்துப்பார் என் பிரியமே. சற்று நினைத்துப்பார். அது உனக்கு புதியதான மன உறுதியையும் தைரியத்தையும் நிச்சயமாக மீட்டுக் கொடுக்கும். அந்த தைரியத்தை துணையாக வைத்துக்கொண்டு எதையும் கடந்துவிட முடியும் என்ற உத்வேகம் உனக்கு தானாகவே வரும். எதையும் கடந்துவிட முடியும் என்ற உத்வேகம் உனக்கு தானாகவே வரும். நீ சோர்ந்து இருக்கும் பொழுது, நீ சோர்ந்து போய் இருக்கும் பொழுது, வேதனையில் இருக்கும் பொழுதும் உன்னுடைய அந்த மன சோர்வுகளையும் வேதனையையும் சுற்றி அதை சுற்றி வட்டமிட்டு கொண்டிருக்காமல் அதை சுற்றியே வட்டமிட்டு கொண்டிருக்காதே என் பிரியமே. உனக்குள் புதைந்திருக்கும் அதீத ஆற்றல்களை பற்றி சிந்தனை செய்ய கற்றுக்கொள். உனக்குள் புதைந்திருக்கும் அதீத ஆற்றல்களை பற்றி சிந்தனை செய்ய கற்றுக்கொள் என் பிரியமே. அதுதான் உன்னை பிரம்மாண்டமாக வாழ வைக்கும். நீ எதை பற்றி சிந்தனை செய்கிறாயோ அதையே கவர்ந்து இழுப்பாய். உன்னை காயப்படுத்தும் வேதனைப்படுத்தும் எந்த நிகழ்வுகளையும் மனதில் நினைத்து கொள்ளாதே என் பிரியமே. எதை பற்றியும் சிந்தனை செய்து கொள்ளாதே. வருவது வரட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று இருந்துவிட்டு போ. நீ நினைக்காத காரியத்தையும் மிக சுலபமாக நடத்தி வைக்கும் அந்த எண்ணமே.
என் அன்பு பிரியமே, வாழ்க்கை என்னும் போர்க்களத்திற்கு நீயும் அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஆம் என் பிரியமே, பார்வையாளராக அல்ல, போராளியாக நீயும் அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதில் வளர்த்துக்கொள். இறுதி வரை முயற்சி செய்தும் தோற்றுவிட்டோமே என்று எப்பொழுதும் கலங்கி நிற்காதே என் பிரியமே. நீ செய்தது முயற்சிதானே தவிர பயிற்சிதானே தவிர அதோடு உன் வாழ்வே முடிந்து விட்டது என்று அர்த்தம் கிடையாது என் பிரியமே.